பொழுது போனா பஞ்சாயத்துன்னு ஊரை கூட்டிடுவானுவ. எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க? வேலை வெட்டி இல்லாம பொண்டாட்டி முந்தானே பிடிச்சவன் பஞ்சாயத்துல வந்து உட்காந்துட்டான். ஒப்புக்கு ஊரை கூட்டி வச்சிருக்கான். ஏற்கனவே லட்சுமி அவமானப்படுத்தணும்னு இந்த மைனர் முடிவு பண்ணிட்டான். இது கட்ட பஞ்சாயத்து இல்லடி, இது கெட்ட பஞ்சாயத்து. 3 புறம்போக்குங்களும் மைனரை அழிக்காம விட போறது இல்ல. அண்ணே, என் மச்சான் வீட்டு கோழி காணாம போய் 6 மாசம் ஆச்சுண்ணே. அதை கண்டுபிடிக்க முடியல. நியாயம் பேச வந்துட்டாங்களா? நியாயம் என்ன நியாயம் இது? நியாயத்தை பத்தி பேச சாராய கடை பார்த்து உன்னை யாரா கோழி வளர்க்க சொன்னது? தொட்டுக்கிறதுக்கு ஊருக்கு வரல, அதுக்கு போல கோழியை சுட்டு நக்கிட்டு போயிட்டான். டேய், உன் மூஞ்சில பாதி மூக்கு இருக்கே, அந்த நியாயத்தை உங்க அப்பா என்னைக்கா பேசியிருப்பானா? ஏதாவது மூச்சு விட்ட மூச்சு பிடிச்சு விடுவேன். எதுவுமே பேச முடியல. எதுக்கியா ஊரு முன்னாடி வயசு பொண்ணு நிக்க வச்சு அவமானப்படுத்துறீங்க? ஊர் முன்னாடி அந்த பொண்ணு அசிங்கப்படக்கூடாதுக்காகத்தான். டேய், அங்க என்ன தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது சொல்லவே தெரியும். அது தெரிஞ்சு என்னடா பண்ண போற? மூடிட்டு உட்காரு. நீ செய்யற கொஞ்சம் கூட இல்ல, எல்லாம் அயோக்கியத்தனம். 100க்கு 30 வட்டி, தாலி அறுத்த வட்டி. இப்படியே போறேன்னு வச்சுக்க, ஊரு பயலாம் ஒன்னா சேர்ந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. இருக்கிறத அடக்கமா இருந்துக்க. காலவரை கெடுக்கலங்கய்யா. நல்ல தம்பி, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, ஜெயிக்கிற. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி. மைனரே இங்கதான் இருக்கேன். நீயா அது? 6 மாசம் வட்டி கொடுக்க பஞ்சாயத்துல வேற உனக்கு. நல்லது கெட்டது பேச வந்தா நம்மளையும் போட்டு வதிப்பானுங்க. நமக்கு ஏன் வம்பு? கேட்டேல்ல, இதே நிலைமைதான் உனக்கும். சீக்கிரமா தீர்ப்ப சொல்லு. ஐயா, முன்ன பெண்ண தெரியாத ஒருத்தனை வயசு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல வச்சிருக்கான். அப்பங்காரணம் அதுக்கு உடனே இருக்கான். மைனரும் பெரிய மனசு பண்ணி பெரியசாமியை மன்னிச்சிருக்காரு. ஊரு ஒழுங்கா இருக்கணும்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும். அப்பதான் மத்த பொண்ணுங்க எல்லாம் சுத்தமா இருக்கும். என்ன சொல்றீங்க? யோ, தீர்ப்ப சொல்லியா? யோ தாமா, அம்மன் கோயிலுக்கு 100 தொகை பண்ண போறேன். ஊருக்குள்ள அவ அவமானப்பட்டா. இனிமே எவனும் அவ கழுத்தை தாலி கட்ட மாட்டான். என்ன தவிர சூட்டோட சூடா நாளைக்கே போய் பரிசம் போட்டுற வேண்டிய. முத்துவ லட்சியம் பத்தி இந்த ஊரே ஒரு மாதிரி பேசும்போது கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என்ன செய்ய சொல்றேன்? அவளை வெட்டி ஆத்துல எரிய சொல்றியா, இல்ல உயிரோட வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி எரிக்க சொல்றியா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். மனச ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தன்ட்ட நீட்ட போறா. என்ன சொல்ற வேலு? வேலு, எனக்கு என்னமோ அந்த பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. சுற்றி வலிச்சு பார்த்தா பங்கஜம் உனக்கு சொந்தக்காரியா தான் வருவான். மைனட் இருந்து அவளை காப்பாத்தணும்னா அவ கழுத்துல தாலி ஏறியே ஆகணும். வேலு, நீ பெரிய குடும்பத்துல பிறந்தவன், என்ன மாதிரி நல்லா வாழ்ந்தவனும் கூட. நீ சொல்றது நல்ல விதமா தான் படுது. இருந்தாலும் பாப்போம். பாப்பம் இல்ல, முடிக்கணும்.